Hi friends, welcome to my channel Easy Learning TNPC. இன்றைக்கி நாம் Day 2 ஸ்டடி பிளானில் சோஷியல் சயின்ஸில் வந்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அந்த சாப்டர் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கான சாப்டர். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு பாருங்கள். கான்ஸ்டியூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இஸ் அன் அத்தன்டிக் டாக்குமெண்ட் கண்டெய்னிங் தி பேசிக் ஐடியாஸ் பிரின்சிபல்ஸ் அண்ட் லாஸ் ஆஃப் கண்ட்ரி. கான்ஸ்டியூஷன்ன்றது வந்து அது ஒரு டாக்குமெண்ட். அதில் வந்து பிரின்சிபல்ஸ், பேசிக் ஐடியாஸ், அதாவது கண்ட்ரி பற்றி லாஸு அதெல்லாம் வந்து அந்த புக்கில் வந்து இருக்கும். லாஸு சொல்லியிருந்தா வந்து கான்ஸ்டியூஷன். எவ்ரி கண்ட்ரி இஸ் ரூல்டு ஆன் த பேசிஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன். கான்ஸ்டியூஷனை பொறுத்து தான் வந்து எல்லா கண்ட்ரியும் வந்து ரூல் பண்ணுறாங்க. தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இஸ் த அல்டிமேட் லா. ஸோ கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா தான் வந்து அல்டிமேட் லா. இட் எக்ஸ்பிளைன்ஸ் தி ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர், மெத்தட்ஸ், பவர்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் கவர்மெண்ட் பாடிஸ். கான்ஸ்டியூஷனில் பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட் பாடிஸு போத் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் வந்து என்னென்ன டியூட்டிஸ் வந்து பண்ணணும், அவங்களுடைய பவர் அதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் வந்து மென்ஷன் இருக்குது கான்ஸ்டியூஷனில். கான்ஸ்டியூஷன் வந்து எப்படி ஃபார்ம் ஆயிடுச்சு வந்து பார்ப்போம். 1946 வந்து நியர்லி 389 மெம்பர்ஸ் வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் வந்து கேதர் ஆனாங்க. அதாவது டிஃப்ரெண்ட் பார்ட்டிஸ், வேறு கட்சியிலேருந்து வந்து 389 மெம்பர்ஸ் வந்து கேதர் பண்ணாங்க டு ஃப்ரேம் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. ஓகே, இதுக்கு வந்து சேர்மன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த கமிட்டிக்கு சேர்மன் மிஸ்டர் ராஜேந்திர பிரசாத். அதர் சிக்னிஃபிகண்ட் மெம்பர்ஸ் இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் மற்ற முக்கியமான மெம்பர்ஸ் யாராருன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல், மௌலானா ஆசாத், எஸ் ராதாகிருஷ்ணன், விஜயலட்சுமி பண்டிட், சரோஜினி நாயுடு. இவங்கெல்லாம் வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் வந்து மெம்பர்ஸ். 15 உமன் மெம்பர்ஸ் வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் வந்து இருந்தாங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா வந்து 389 மெம்பர்ஸு. அதில் பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பிரசாத் வந்து சேர்மனு, 15 உமன் மெம்பர்ஸ் வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் வந்து இருந்தாங்க. ஃபாதர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். டிராஃப்டிங் கமிட்டி அது வந்து எப்போ ஃபார்ம் பண்ணாங்கன்னா 1946 வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இது வந்து டிராஃப்டிங் கமிட்டியில் வந்து 8 மெம்பர்ஸ் வந்து இருந்தாங்க. சேர்மன் பார்த்தீங்கன்னா B.R. அம்பேத்கர் தான். B.N. ராவ் வந்து அட்வைசர் வந்து அப்பாயிண்ட் பண்ணாங்க. கமிட்டி வந்து ஃபஸ்ட்டு எப்போ வந்து மீட்டிங் வந்து வச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா 9th டிசம்பர் 1946. அந்த சேம் டே டிராஃப்டிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. டிராஃப்டிங் கமிட்டின்றது ஒன்றும் இல்லை, ஒரு ரஃபாக ஒரு இது வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது டாக்குமெண்ட். Constitutions of nearly 60 countries including the UK, USA, former USSR, France, Switzerland. 60 countries வந்து இருக்கிற கான்ஸ்டியூஷன் வந்து கேதர் பண்ணாங்க. இவங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான நாடுன்னு பார்த்தீங்கன்னா UK, USA, ஃபார்மர் USSR, சோவியத் ரஷ்யா, ஃப்ரான்ஸு, சுவிட்சர்லாந்து. அந்த மாதிரி 60 கண்ட்ரீஸில் இருக்கிற கான்ஸ்டியூஷன் கேதர் பண்ணி இவங்களாக ஒரு கான்ஸ்டியூஷன் வந்து உருவாக்குனாங்க. 2000 அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து இந்த கான்ஸ்டியூஷன் வந்து ஃபைனலைஸ் ஆகிறதுக்கு முன்னாடி 2000 அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணாங்க. அதாவது வந்து திருத்தம். இதுக்கு டைம் பார்த்திங்கன்னா வந்து 2 years 11 months 17 days வந்து எடுத்துக்கிட்டாங்க இந்த கான்ஸ்டியூஷன் வந்து ரெடி பண்ணுறதுக்கு. 26th November 1949 வந்து கம்ப்ளீட் பண்ணாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து 9th December 1946 ஸ்டார்ட் பண்ணாங்க. கம்ப்ளீட் பண்ணது பார்த்தீங்கன்னா 26th November 1949. கான்ஸ்டியூஷன் வந்து அதுக்கப்புறம் வந்து அக்செப்ட் பண்ணாங்க அதாவது வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. ஸோ அதனால தான் வந்து 26th November வந்து நம்ம வந்து கான்ஸ்டியூஷன் டேவை வந்து கொண்டாடுறோம். நெக்ஸ்ட்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ செலவு பண்ணான்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 64 lakhs. நெக்ஸ்ட்டு வாட் ஆர் தி அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன்.
இந்த ப்ரியாம்பல்ன்றது ஒன்றும் இல்லை, அது முகப்புரை அப்படின்னு சொல்லுவாங்க, இன்ட்ரொடக்ஷன். அதில் பார்த்தீங்கன்னா வந்து என்னென்ன வலியுறுத்துதுன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்டு ஃப்ராட்டர்னிட்டி. ப்ரியாம்பல்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ரெஃபஸ், அதான் வந்து இன்ட்ரொடக்ஷன் சொன்னேன். அக்கார்டிங் டு இட் இந்தியா வந்து என்ன சொல்லுதுன்னா ப்ரியாம்பிள் சாவரின் சோசியலிஸ்ட் செக்யூலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக். இந்தியா ஒரு சாவரின் சோசியலிஸ்ட் செக்யூலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக். ஓகே, இது வந்து இந்த ஃபார்மில் தான் வந்து வரணும். இது வந்து நிறைய டிஎன்பிசி கொஷினில் வந்து கேட்டிருக்காங்க, மாற்றி மாற்றி வந்து ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. ஆனால் வந்து இந்த ஆர்டர் தான் வரணும். ஓகே, த மெம்பர்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி வந்து பீப்புள் வந்து எலெக்ட் பண்ணுவாங்க. யார்? மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. சாவர்னிட்டி ரெஃபர்ஸ் டு த அல்டிமேட் பவர் ஆஃப் கண்ட்ரி. ஸோ கண்ட்ரியோட அல்டிமேட் பவர் எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து சாவர்னிட்டி தான். சாவர்னிட்டின்றது இறையாண்மை அப்படின்னு சொல்லுவோம். செக்யூலர்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லா சிட்டிசனும் வந்து எந்த ஃப்ரீடம், அதாவது வந்து எந்த கடவுள் வேணால் ஒர்ஷிப் பண்ணலாம். கண்ட்ரிக்குன்னு ஒரு தனி ரிலிஜியன் கிடையாது. ஆல் ரிலிஜன் வந்து எல்லாமே ஒரே ஸ்டேட்டஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவைட்ஸ் பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். நம்ம கவர்மெண்ட் வந்து பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டு, போத் அட் சென்ட்ரல்லையும் சரி ஸ்டேட்லேயும் சரி. இன் ஏ பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் எக்ஸிக்யூட்டிவ் இஸ் கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு த லெஜிஸ்லேச்சருக்கு வந்து யார் பொறுப்புன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ். சில ஃபண்டமெண்டல் நம்ம சிட்டிசன்ஸ் வந்து சில ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது 6 ரைட்ஸ் வந்து இருக்குது. ரைட் டு ஈக்குவாலிட்டி, ரைட் டு ஃப்ரீடம், ரைட் அகென்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், சுரண்டலுக்கு எதிராக, ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன், கல்ச்சர் அண்ட் எஜுகேஷ்னல் ரைட்ஸ் டு கான்ஸ்டியூஷனல் ரெமிடிஸ். இது வந்து 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் வந்து அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் வந்து இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா வந்து கவர்மெண்ட்ஸ் வந்து செர்டன் கைட்லைன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து அது வந்து மேண்டிட்டரி கிடையாது. நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம், இல்லைனா இல்லை. அதான் வந்து டைரக்டிவ் பிரின்சிபல். யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ், ஓட்டுரிமை. எவ்ரி இந்தியன் சிட்டிசன் வந்து ரைட் டு ஓட்டு ஊதே அட்டைன் 18 இயர்ஸ். 18 இயர்ஸ் இருந்தால் வந்து நம்ம வந்து ஓட்டு போடலாம். நமக்குன்னு சில எவ்ரி சிட்டிசனுக்கு வந்து சில டியூட்டிஸ் வந்து இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நேஷ்னல் ஃப்ளாக், நேஷ்னல் ஆந்தம் வந்து ரெஸ்பெக்ட் மதிக்கணும். அது இல்லாத வந்து கான்ஸ்டியூஷன் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். நம்ம தலைவர்கள் வந்து அதாவது தியாகம் பண்ண தலைவர்கள் வந்து நம்ம வந்து கௌரவிக்கணும். நம்ம கண்ட்ரியை வந்து பாதுகாக்கணும். எல்லாரையும் வந்து பிரதர்ஸு அதுமாரி பார்க்கணும். நம்ம பாரம்பரியத்தை வந்து பாதுகாக்கணும். அதுக்கப்புறம் வந்து நேச்சுரல் ரிசோர்ஸஸ், ஃபாரஸ்ட்டு, ரிவர், லேக்ஸு இதெல்லாம் வந்து நம்ம வந்து பாதுகாக்கணும். அதுக்கப்புறம் வந்து அவாய்ட் நான் வயலன்ஸ் வந்து அவாய்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் சொத்து வந்து பாதுகாக்கணும். அதுக்கப்புறம் வந்து பேரண்ட்ஸோ இல்லை கார்டியன்ஸோ வந்து ஒரு சில்ட்ரனுக்கு வந்து குழந்தைக்கு 6 to 14 இயர்ஸுக்குள்ளே இருக்கிற குழந்தைக்கு வந்து எஜுகேஷன் படிப்பு வந்து தரணும். 6 to 14 இயர்ஸ் உள்ள கம்பல்சரி. கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அதோட ஒரிஜினல் காப்பி பார்த்திங்கன்னா வந்து ஹிந்தி, இங்கிலீஷில் வந்து இருக்குது. அது வந்து எங்கே வச்சுருக்கான்னு பார்த்தீங்கன்னா வந்து பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா லைப்ரரியில் வந்து வச்சுருக்காங்க. இதில் வந்து ஸ்பெஷல் ஹீலியம் கேஸ் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. ஃபேக்ட்ஸ்: பிஆர் அம்பேத்கர், கோபால்சாமி, கேஎம் முன்ஷி, சயீத் அகமது சதுல்லா, பிஎல் மிட்டர், என் மாதவராவ், டிடிகே, டிபி கைத்தான் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து லீகல் எக்ஸ்பர்ட்ஸ் ஆஃப் த டிராஃப்டிங் கமிட்டி. சேர்மன் ஆஃப் த டிராஃப்டிங் கமிட்டி வந்து டாக்டர் அம்பேத்கர், நம்மளுக்கு தெரியும். அவர் தான் வந்து சீஃப் ஆடிட்டர். கான்ஸ்டியூஷன் வந்து தயாரிக்கும் போது 395 ஆர்டிகல்ஸ், 22 பார்ட்ஸ், 8 ஷெடியூல்ஸ் வந்து இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 445 ஆர்டிகல்ஸ், 25 பார்ட்ஸ் அண்ட் 12 ஷெடியூல்ஸ் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட 101 அமெண்ட்மெண்ட்ஸ் சட்ட திருத்தம் வந்து கொண்டு வந்திருக்காங்க.
எது வரைக்கும்னா 16/9/2016 அந்த டேட் வரைக்கும் 101 அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, இதோட இந்த சாப்டர் வந்து முடியுது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அடுத்தடுத்து வேறு ஒரு சாப்டர் வந்து பார்ப்போம். ஓகே, டே வைஸாக. ஓகே, இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.